guys, welcome back. எனக்கு நம்ம நீயா நானா ட்ரால் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று சண்டே ஒரு எபிசோட் வந்தால் அடுத்த நாளே அதுக்கு ட்ரால் எல்லாம் வந்துடுது. சொல்லப்போனால் எபிசோடு வந்து ஒரு 3 hours ட்ரால் வந்துடுது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க, அவ்வளோ காம்படிஷன். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான டாபிக். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் 2 சைட்லையும் உட்காந்துருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு சைடில் லவ் பண்ணுறவங்க, ஒரு சைடில் லவ் பண்ணாதவங்க. இதில் என்ன புதுசு பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த லவ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க என்னென்னா, உங்கள் நண்பர் ஓ நண்பி காதலிப்பதற்கு முன் எப்படி இருந்தார்கள், பின் எப்படி இருக்கிறார்கள், எதையெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடம் என்ன மாற்றங்கள் தெரிகிறது அப்படிங்கிறத அவங்க கல்வி ஊற்ற போகிறாங்க. இதை ஏன் நான் பார்க்கணும்னு எடுத்து வந்தேன்னா, நேற்று இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் மீம்ஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பையன் ஏதோ கோபி அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பேசுனதை சேனல்லையே மியூட் பண்ணியிருக்காங்க. கோபி அண்ணா டக்குன்னு வார்த்தை பிரயோகம் ரொம்ப கவனமாக இருக்கணும், யூ ஆர் டாக்கிங் ஒன் நேஷனல் டெலிவிஷன், நானே அந்த பொண்ணை உங்களை லவ் பண்ண வேணான்னு சொல்ல வேண்டி வரும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயம் செய்யாதன்னா தானே செய்யணும்னு ஆசை வரும் நம்ம ஆளுகளுக்கு, அப்படி மென்டாலிட்டி. இப்போ அவன் என்ன பேசுனான் அப்படின்ட்டு லிப் ரீடிங் பண்ணி ஸ்லோ மோஷன்ல அதை போட்டு என்ன சொல்லிட்டு போனா உங்களுக்கு இப்போ அது என்னன்னு தெரியாம மண்டை பிதுங்குது. அதுக்காகவே இந்த எபிசோடு ஹிட் ஆகிருக்குன்னா பாருங்க. சரி வாங்க நம்ம பார்ப்போம். இது நீயா நானா ஷோ. வார்த்தை அளந்து பேசுடா கோபிநாத் ஆங்கிரி. இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு என்னெல்லாம் மாறிட்டாரு உங்க ஃப்ரெண்டு காதலுக்கு பிறகு? பல தெரியுதே, எதை சொல்றது? அவனுக்கு தூங்கத்துனா ரொம்ப பிடிக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றத்துக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம், ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. கிளாஸ்ல தூங்குறது கெட்ட பழக்கம் தம்பி, அதை மாத்திக்கிட்டா நல்லது தானே. வீட்லயே தூங்குறது இல்லையா சார்? நைட்டு 3 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். சாப்பிட்றது இல்லை, அல்சரே வந்துடுச்சு. அத்தை வண்டி தான் எடுத்தான். ஏன் தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல? அதை தெரியல சார். பொண்ணு நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார், அதுக்குன்னு ஒரேடியாக அதே நான் பார்க்க மாட்டேன் சார். அப்படியா? நினைப்பு இருக்கும் சார், அதுக்காக ஒரேடியாக அந்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன்னா எதுக்கு தம்பி ரத்த வாந்தி எடுத்தீங்க? அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த அப்போயெல்லாம் அந்த பழைய படங்களில் கொஞ்சம் அந்த நடுத்தர படங்கள்ல எல்லாம் அந்த டயலாக் வரும்போது நமக்கு சிரிப்பு வரும். ஹீரோ கண்டிப்பாக லவ் வந்தால் ஹீரோயின்ட்ட போய் சொல்லுவார்ல, வாழன சாக்லேட் கசக்குது, பாயாசம் கசக்குது, பாவக்காய் இனிக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, முழிச்சா தூக்கம் வருது, பசி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆப்போசிட்டாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இது வந்து ஒரு கிரிஞ்சு டயலாக்னு நினைச்சோம். இப்போ பார்த்தா அது உண்மை போல இருக்கு. இதுக்கு பேர் தான் லவ். ஆனால் இப்போ அட்வான்ஸாக ரத்த வாந்தி வரைக்கும் வந்துருக்கு. அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? என்ன சார் கேள்வி இது? அவங்களுக்கு இருப்போம் நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள நம்மள டீல விட்டாங்க. டீல்ல உள்ள நியாயமா பேசுங்களா? வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் வண்டி ஒன்று வச்சிருப்பான் சார். எப்போதுமே வந்து அவன் வண்டி என் வண்டின்னு இருக்காது, நம்ம வண்டின்னு தான் இருக்கும். அது நம்ம ஒரு தான்டா வா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன நான் என்ன வண்டி எடுத்துக்க என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியே டீ கடைக்கு போனா சாவி எடுத்துட்டு போயிடான் சார் கையோட. ஏய் சிடி சாவிடா கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்றான், இப்போ வீட்டுக்கு புது மருமங்க வந்தா சாவி ஒத்த மருமகள்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ அதுக்கு புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த சாவி யார்கிட்ட கொடுப்பாங்க? கொடுப்பாங்க. அது மாதிரி நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். சாவி அப்பயே கொடுத்துட்டாரு அவங்கள்ட்ட. ஏங்க பைக் உங்ககிட்ட இருக்கு, சாவி அவங்க வீட்டுல அவங்க கிட்ட இருக்கும்னா அவசரத்துக்கு வண்டி எடுத்துட்டு எப்படி போவீங்க? அவங்க சொல்லிருப்பாங்க, நீ நான் வந்தா மட்டும்தான் நீ வண்டி எடுக்கணும். இதுக்கு இது வம்பா போச்சு. ஒரு அவசரத்துக்கு நடந்து போ. அவங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு கீ உங்ககிட்ட தருவாங்களா? வீட்டுக்கு வாங்கிடுங்க. அந்த பொண்ணு கேக்கு, ஏண்டா 1-2 பைக்கு சாவியை கொடுத்து முடியும், வீட்டு சாவியுமே கேட்பியா நீ?
பரப்புற மருமகட்டு தானே சாவியை கொடுக்கும். தம்பி, அந்த சாவியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வந்தேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. காலையில பிரியாணி திம்பாங்களா? டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதான் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். ஏன் உனக்காக என் அப்படி மாறிட்டே ஒரு நியாயம் கேளுமான்னு சொன்னேன் நான். நீ என்ன சொல்ற? அவளுக்காக மாறி அவருக்கு பிரியாணி செஞ்சுட்டு போறான், ஆனா எனக்கு செஞ்சு தரல. அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு அப்படின்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். லஞ்சம் கொடுக்குறேன் சந்தானம் மாதிரி நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற. எதுக்கு? அதுக்கு எதுக்கு பிரியாணி? சும்மா போய் நின்னா பார்க்க முடியாதா? இருக்கட்டுங்க. அப்புறம் அதோட போவோம். வேணான்னு சொல்லிட்டா சார். வேணான்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்காக இது பண்ணுறான்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க தெரிவிங்க. அந்த பொண்ணு தான் ரிசல்ட்டை சொல்லிடுச்சுல, அதுக்கப்புறமும் தெருவில் போய் விற்க போறேன்னா என்ன அர்த்தம்? என்ன சார்? அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். ஒரு 2 பேருக்கு தான் பிரியாணி செஞ்சுட்டு போறாரு. அந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏற்கனவே லவ் பண்ணுறாங்கிற விவரம் உங்களுக்கு எப்போ தெரியும்? இப்போ ஒரு 2 weeks பேக். தெரிஞ்சவொடனே எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சிரிக்குது. அவருக்கு நீங்க என்ன வேணும்? ஒரு 2 நாள் அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு அப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பார்க்கறான். திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. அவங்க கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகும். லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம். திரும்ப அந்த பொண்ணு பின்னாலே போறீங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்ணீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? சரி அவங்க நான் விட்டுட்டேன். இவங்க கூட தான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். முடிஞ்சு சார். இவங்க யாரு? அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு கிளாஸ் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவ இன்னொருத்தர் கூட போயிட்டா அப்படிங்க. என்னடா இது? வரையும் போறவங்க ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. இந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. போய் சொல்ல ஆரம்பிச்சான். கிளாஸ்லலாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க்கு சென்டம் கேட்பான். இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க்கு ஜஸ்ட் பாஸ் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான். இது நல்லா படிக்கிற பையன் படிப்பை கோட்டை விட்டுறீங்களே. அப்புறம் ஜெனியூனா இருக்கவர் பொய் பேசுறீங்க. ரெண்டுமே ஆபத்துல. இது ரொம்ப மோசம். லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது வந்து ஸ்டடீஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போல. இதுவே ஒரு நல்ல மாற்றமாக இருக்கக்கூடிய. நீங்கள் ஸ்டடியில் இன்ட்ரெஸ்ட் போகலன்னா டைம் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஸ்டடீஸ். நாங்கள் 2 பேர் தான் டாப்பர்ஸ். கீழே இறங்கிட்டா நான் மேலே ஏறுறேன். ஓகே, இப்போ என் தட்டில் சோறு இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது. அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும். நல்ல ஃப்ரெண்டு லவ்வுக்காக விட்டுறாரு. காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. நான் உன் நட்பு ரொம்ப பெருசா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. ஆனா அவங்களுக்கு என்ன சொன்னாரு? ஏறாது சார், ஏறாது. இப்ப லவ்ல இருக்காங்க. அவுட் சைட் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்டயும் சாப்பிட விட மாட்டாங்க. பட் லவ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்ச். என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? அப்ப நான் கூப்பிட்டப்போ வரலையே, இப்ப மட்டும் ஏன் சேஞ்ச் ஆயிடுச்சு? பேசுறதே அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச். ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க. என்கிட்ட வந்து என்னவே பொறுமையா பேசு. மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? பேசுங்க. நீங்களும் அதே மாதிரி தான் மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. டோட்டல் சேஞ்ச் ஓவர். நம்ம பார்த்தவங்களுக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சேஞ்சரா இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆச்சு? நல்ல சேஞ்சா இருந்தா விட வேண்டியதானே. வெளியிலலாம் சாப்பிடாதாலே கான்ஷியஸா ஃபுட்டை பார்த்து சாப்பிட்றாலும் இப்போ கண்ட இடத்துல சாப்பிடுறீங்களா? கேலரிஸ் கணக்கு பார்த்து சாப்பிட்டாலும் கண்ட இடத்துல சாப்பிடுவது எப்படி? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இவங்களெல்லாம் கூட்டு போனா தோசை இட்லி தான் சார் சாப்பிடுவாங்க. அதை வீட்லயே சாப்பிடலாமே சார். என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் வேணாம்னா சொல்ல போறேன். என்ன பண்ணாங்க? அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுவோம் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இதெல்லாம் அந்த பொண்ணு சாப்பிடுது அப்படின்னு. பிரியாணி, ஷவர்மா.
நான் மைதாவே ஆட் பண்ணிக்க மாட்டேன் சார் எப்பயுமே. வீட்லயும் பரோட்டா வாங்க மாட்டாங்க. பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெறியன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா. அப்ப என்ன சார் பிச்சு போட்டு சால்னா ஊத்தி சாப்பிடுமான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? முடியுமா? என்ன கோவியனா தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு பார்த்தா பிச்சு போட்டு சால்னானோட சைலண்ட் அடைச்சிட்டு ஒரு வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு கொண்டு வந்தா பிச்சு போட்டு சால்னானோனே தலை குடிச்சிட்டாரு. ஐயா நல்ல தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன நல்ல சாப்பாடு கொண்ட அப்புறம் இங்க முடியாது. நீங்க இவ்வளவு நேரம் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ உங்க பக்கத்துல ஜோடியா வந்திருக்காங்களா? அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு 2-3 வாட்டி ட்ரெஸ் எடுக்க போவோம் சார், மாலுக்கோ எங்கேயோ. ஸோ அந்த டைம்ல ட்ரெஸ் எடுக்கிற போறப்ப அவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? லவ்வுக்கு அப்புறம் அவன் பண்றான் சார், ஒரு 10 மணி வரைக்கும் 10 ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்றான் சார். கேட்டா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கு ரொம்ப. சார் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ஆனா நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவர் ரொம்ப நாளா எங்க கூட பேசாம இருக்கா. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. காதல கட்டதான் பரவாயில்லையா நினைச்சா இப்ப கண்ணில் பாக்குறது அதை விட கொடுமையா இருக்கு. இப்போ வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க சரி, ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணாம்னு சொல்றது நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருந்தா வேணான்னு சொல்லு சார். ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவனுங்களுக்கு. திருக்குறள் சைஸ்ல பிளாக் பேக் என்ன மைண்ட் செட்ல இருக்குது இல்ல இன்னும் ஒழுங்கா மீசைய முளைக்கல, அதுக்குள்ள வாழ்க்கையில ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு. அவளுக்குன்னு ஒதுக்குன டைம் அவளுக்கும், இவளுக்குன்னு ஒதுக்குன டைம் இவளுக்கும். ஐயா வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்குன்னு கிடைக்கிற 2 நிமிஷம் கக்கு டைம் மட்டும் நமக்கு, அப்புறம் டைமே இருக்காது எவனுக்கு கொடுக்கறதுக்கு. அதான் 5 நிமிஷம் மேல கக்கு டைம் தட்டுவாங்க, வெளியே வேலை பண்ணாட அப்படின்னு. பேசாம இரு சரியா? இப்ப அப்படிதான் இருக்கும். அவளுக்குன்னு நான் டைமை கொடுக்குறேன், இவளுக்குன்னு டைமை கொடுக்குறேன்னு, அப்புறம் உட்கார கூட நேரம் இருக்காது தம்பி. இந்த டைம்லயே ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி. ஆமா இந்த டைம்ல சுத்துனாதான் உண்டு அவங்களோட. ஐயா எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியமாகவும் ஒரு விதமா ஃபீலிங் வருது, ஒழுங்கா மீசதாரி கூட முளைக்கல, ஆனா பெரிய முனிவர் மாதிரி பேசுறாங்க. இல்ல நம்மளும் அந்த வயசுல இதே மாதிரி தான் இருந்திருப்போம், ஒன்னும் புரியாம தான் பேசியிருப்போம். அப்ப நமக்கு இப்படி யாராவது சொன்னா பூமர்னும், இப்ப நீங்க நம்மள பூமர்னுவாங்க சொன்னாலும் பரவாயில்ல. ரியாலிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நீ கட்டசில உனக்கு மிஞ்ச போறது கக்குஸ்ல இருக்கக்கூடிய அந்த 5 நிமிடங்கள். அந்த 5 நிமிடம் ஒரு படமே எடுக்கலாம் தெரியுமா? அந்த 5 நிமிஷத்துக்குள்ள உனக்கு பிடிச்சதுகளை பண்ணிக்கணும், ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புனா அனுப்பிக்கணும், ஏதாவது படம் பார்க்குறதுனா பார்த்துக்கணும், யாருக்காவது ஃபோன் பண்ணி பேச போறியா பேசிக்கணும், வாழ்க்கையை பற்றி யோசிக்க போறியா யோசிக்கணும், ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ண போறியா பண்ணிக்கணும், அழணும்னா சிரிக்கணும்னா அழுந்துக்கணும், இதுக்குள்ள காலை கடனையும் முடிக்கணும். 5 நிமிஷம் தான் டைம், இவ்வளோத்தையும் நீ பண்ணணும். மல்டி டாஸ்கிங் பழகிக்கப்பா. என்னப்பா நீ வேற நியூஸ் பேப்பர் படிக்கிறது இப்போ விட்டா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள காஃபியை குடிக்கலாமான்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் இல்லை எனக்கு, அவ்வளோ வேலையா இருக்கு. வெளியே அந்த கக்குசை திறந்து வெளியே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற டென்ஷன் வரும். உள்ள கொஞ்சம் மூச்சு அடக்கிட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்க, அந்த 5 நிமிஷம் சொர்க்கம். அதான் கட்டச்சில கிடைக்க போறது அந்த 5 நிமிஷம் கக்கிஸ் டைம். இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு டைமும் அவங்களுக்கு ஒரு டைமும் பிரிக்கிறார். ஏன்னா இப்போ அவங்ககிட்ட அது நிறைய இருக்கு. அந்த பொண்ணோட இருக்கிறது நல்லா எனக்கு நேரம் மட்டும் இல்லை சார், நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கிறேன்ற ஒரே காரணம் என்ன தெரியுமா சார்? என்னப்பா அப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றாங்க. தம்பி அதான் தான் லவ். நீங்க சிங்கிள் பாய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. இப்போ ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? உனக்கு என்னன்னா சுத்த ஆளு கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒத்த ஃப்ரெண்டு இவன் தான் போல் இருக்கு. என் கூட இருறா புரோட்டா தெரியும்னு சொல்றான். ஆனா நீங்க அந்த பையன் என்ன பண்ணாலும் சொல்லுங்க, நீங்க 2ஆம் முறை பரோட்டான்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க யாருன்னு. ஒன்னா சுத்துவோம்டா பரோட்டா தண்டு திரிவோம்டான்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் முறை பரோட்டாவை பத்தி பேசுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே பொசசிவாகி ஃப்ரெண்ட்ஸை விட்டு போன்னு சொல்கிற பொண்ணு நாளைக்கு வீட்டுக்கு வரப்போ அம்மா அப்பாவும் எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா விட்டு போன்னு சொன்னால் விடுவாள் சார்?
ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அவளுக்கு ஃபீல் சார். அப்பா அம்மா வேறு, அவள் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். கொஞ்சம் நடிக்க வேண்டியிருக்கா நீங்க இப்போ? சார் நடிக்க வேண்டியது இல்லை சார், அவங்க வந்து என்னை ரொம்ப நம்புகிறாங்க சார். அதாம்மா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். அவங்க என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் உடைக்க முடியாது சார். இப்ப உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா? இவனோட பழகினாலும் நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். இறங்கி தான் செய்யலாமான்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைட்ட அவனை கழட்டி விடு சொன்னா அப்படி பாக்ஸ் அதெல்லாம் முடியாது போய். நீங்களும் இந்த பையன் உங்களை அவாய்ட் பண்றதுக்கான காரணம் அந்த பெண் மட்டும்னு எனக்கு தோணல. நீங்களும் அந்த லவ்ல அதிகம் தலையிடுறீங்க. அப்படி என்ன சொல்லிட்டான்னு இப்ப மொத்த இதையும் அவன் பக்கம் திருப்புற அளவுக்கு அப்படி என்னடா சொன்ன? பயங்கர கடுப்பா இருக்கு அந்த படி என்னோட மூக்க நுழைக்கிறான் தான் கூட, அதான் அந்த பிள்ளை கடுப்பு கோவப்பட்டிருக்கு. அதான் இப்ப நம்ம இங்க நடக்கிறத பார்த்து பேசிட்டோம். ஏன்னா பேசும்போது அவன் மூத்த பாரு அப்படி ஒரு கோவம் தெரியுது அந்த புள்ள மேல. அப்ப கோபி என்ன சொன்னா சார், உனக்கு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு, ஆனா நம்ம பரட்டா தின்னுக்கிட்டு தெரியும்னு நினைச்ச கேப்ல ஐயோ இப்ப எனக்கே கியூரியஸ் ஆகுது. அப்படி என்னப்பா சொன்ன பீப்பு போடுற அளவுக்கு? ஐயோ யாருக்காவது தெரிஞ்சா லிப் ரீடிங் தெரிஞ்சவங்க யாராவது நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா அதை ரீட் பண்ணி ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க சார். லாங்குவேஜ் உங்க பாவனைக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா அவருக்கு ஃபீல் ஆகாரு. தம்பி இவர் சொல்லியிருக்காரா அந்த பொண்ணு ஒன்று ஆட்டி வைக்கிறா சொல்லிடுறேன் அதெல்லாம் சொல்றான்ல, அப்ப அந்த பொண்ணு பயப்படுறதுல தப்பு இல்லையே. உண்மையை தான் சார் சொன்னேன், கண்ட்ரோல் பண்ணுறான் சார், இவனும் நடிக்கிறான் சார் நிறைய விதத்தில் சார். என்ன நடிக்கிறாப்ல அப்படி? சொல்லு, நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. அவன் வந்து எங்களோட இருந்தப்பெல்லாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனா அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ற மாதிரி நடிக்கிறான். தம்பி அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? நீங்க கேர் எடுக்கிறீங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க சார். நம்ம ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் சார். தம்பி தேவையில்லை. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு செத்துருவேன். ரெண்டு நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒண்ணு இல்ல, அது வேற மாதிரி சென்சிட்டிவிட்டிஸ் வச்சிருக்கு, அதோடைய குணாம்சங்கள் வேறு. கரெக்ட் தான், பட் என்னமோ தெரியல சார், அவன் எங்களை விட்டு ரொம்ப பேக் போற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன், நீங்க காதலோட அந்த காதலோட போட்டி போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தனி, தார்மீக டிஸ்டன்ஸோட தான் நீங்க இருக்கணும், அதுதான் சரியா இருக்க முடியும். அவன் சொன்ன ஒத்த வார்த்தையில இல்லாட்டி வேற ஒரு மாதிரி பேசிருப்பாரு சமனா, ஏதோ வாயை கொடுத்து வாங்கி இல்ல அவன் யூஸ் பண்ண அந்த வேர்டுல அவனோட மைண்ட் செட் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ காதல்ல எல்லாம் இந்த வேர்டு ஒருத்தன் யூஸ் பண்றான் அப்படின்னா அப்ப நீ அவன்ல பிரச்சனை, நீ தான் பிரச்சனை அவர் சொன்னார்ல. அந்த பொண்ணுகிட்ட நானே சொல்லுவேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டி விட சொல்லுமான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்ன வேர்டு யூஸ் பண்ணான்னு தெரிஞ்சாதான் கோபியான் எதை அனலைஸ் பண்ணாருன்னு நமக்கு அந்த புள்ள மேல சரியான கோவத்துல தான் ஏதோ சொல்லிருக்கான். இன்னொன்னு தம்பி, உங்களுக்கு ஒரு லவ் வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் தெரியும் நீங்க ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு இருந்தீங்கன்னா நீங்க இப்ப சொல்லலாம் சார் எனக்கு தான் ஒரு லவ் வந்தது, உண்மையான லவ் தான், நான் ஃப்ரெண்டை விட்டு போயிட்டேனா சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு இதுக்கு வைக்கலாம். உங்களுக்கு வரட்டும், என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனாலும் மீச முளைக்காம முனிவர் மாதிரி பேசுறதெல்லாம் அதான். இப்ப எல்லாம் அந்த நிறைய படம் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு எல்லாம் தெரியும், நான் மெச்சூர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு லவ்வுலாம் இப்போ ரொம்ப சின்ன வயசுல வந்துடுது. இன்னும் எவ்வளோ இருக்கு என்ன பின்னுக்கு, அப்போ மாட்டிட்டு தான் முடிப்பாங்க. இப்போ நீங்க சொன்னமே அந்த வயசுல சுத்துறது அதெல்லாம் இல்லாம போகுது. ஐயா யோசிச்சு பாருங்க, இது அட்வைஸ் இல்லை, என்னோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த 90s 80s இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப லேட்டா பழுத்த கேஸ் எல்லாம் 25 வயசுலயும் ரிமோட் கார் வேணும்னு கேட்ட குரூப் எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா நானே கேட்டிருக்கேனே. ஸோ லேட்டா மெச்சூரிட்டி வந்தவங்க அவங்களோட அந்த மெயின் லைஃபுக்கு போகும்போது அப்போ அந்த மெச்சூரிட்டி புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ அது வாழ்கிறதுக்கு சரியாக இருக்கும். சின்ன வயசுலேயே மெச்சூரிட்டி வந்து லைஃப்பை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் இப்போ உண்மையாக லைஃபுக்குள்ளே போகும்போது அந்த மெச்சூரிட்டி எக்ஸ்பயர் ஆகிருக்காது.
நான் கேட்குறது பல பேருக்கு புரியாது. யாருக்காவது நான் என்ன கேட்க வர்றேன்னு புரிஞ்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு நான் அதை எப்படி வேர்ட்ஸில் போட்டு கேட்குறது மைண்டில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வாழ்ந்துகிட்ட மாதிரி அதுன்றீங்க. கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து எல்லாம் தெரிஞ்சு வாழ்ந்து பழகின மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நீங்க லைஃபுக்குள்ள போறீங்கல்ல, அப்ப எப்படி இருக்கும் அந்த இது? எனக்கு எல்லாம் தெரியும், இது இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வருமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இந்த வயசெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் உங்களுக்கு. ஆனா மற்றவங்க கூட பரவாயில்ல, தூங்குறவன் ஒரே தூங்கிட்டு இருக்கிறவனா இந்த வயசுல ரொம்ப எல்லாம் தூங்கக்கூடாது. 8 hours தூங்குனீங்கன்னா போதும். அதான் ஒரு காதல் வந்து எழுப்பி விட்டுது அப்படின்னா ஓகே. நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் அப்படியே போயிட்டான் அப்படிங்கிறது புஷ்பி. ஆனா ஒண்ணுங்க, இது மட்டும் கன்ஃபார்ம், புதுசா லவ்ல விழுந்தவங்களுக்கு எல்லாரோட அவங்க பேசின எல்லாரோட பாடி லாங்குவேஜ் பாருங்க, சாஃப்ட் ஆயிட்டானுங்க. இல்லை சார் நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், ஆமாம் சார் அவன் சொன்னான் சார், அது அவன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறான்னு சொன்னான் சார். அந்த பக்கம் இருக்கிறவங்க எகிர்றாங்க. புதுசா லவ்ல விழுந்தவங்க எல்லாம் இலகிட்டானுங்க. அது லேடிஸா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒருத்தன் கூட கத்தி பேச மாட்டேங்கிறானு. அப்படி என்னவா இருக்கு? அப்போ இந்த காதல் வந்து மென்மையானதான். இதுல வந்து ஒரு அந்த ஒரு இப்படி ஒரு 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 எஃபெக்ட் ஒன்று இருக்கு. நல்லா ரெவுடி அப்படி தெரிவானுங்க. காதல் வந்தோடனே ரெவுடி அப்படி ஆயிடுவானுங்க. காதல் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பழையபடி நான் ரெவுடி அப்படி அது வந்துடும், வெளியே வந்துடும். தமிழ் பாக்கல் ஆயிடுவாங்க. ஆமா, அந்த 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 இதுதான் லவ்வா, ஓ இதுதான் லவ்வா அப்படின்னதுக்கு அப்புறம் ஓ இதுதான் உண்மையான லவ்வா, இதெல்லாம் இல்லையா அப்படின்ட்டு உண்மையான லவ் வந்து ஒரு இதுக்கு போவீங்கல்ல, போனதுக்கு அப்புறம் பழையபடி நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்களோ அப்படி வந்துடுவீங்க. அந்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த லவ்வை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த அவங்கள கேரக்டரையே மாற்றி அந்த இதுவாக ஃபுல்லாக மாறி மென்மையாகி அப்படி வரும். ரியாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் பேக் டு நார்மல் வந்துடுவீங்க, பயப்படாதீங்க. கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம். ஆப்பா நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.